ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதன ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டினுடைய 2வது மாதம்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2வது மாதமான பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள் பல மங்களகரமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னே சொல்லணும். இந்த யோகங்களானது பிப்ரவரி மாதத்தை எவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய பிப்ரவரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் முழுமையாக இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பிறக்கக்கூடிய முதல் நாள் எவ்வளவு சிறப்பாக பிறக்குதோ அதே போல் அந்த மாதம் முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முதன ராசி நேயர்களே, பிப்ரவரி 1 அற்புதமான தைப்பூசத்தோடு ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா முருகனுடைய அருளால் எல்லாருக்குமே இந்த மாதத்தை சிறப்பாக மாற்றி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய எல்லாருமே முருகனை வழிபாடுகள் செய்யுங்க. ஆலயங்களுக்கு போக முடியாதவங்க, எந்த விதமான பரிகாரங்களையும் பிரார்த்தனைகளையும் செய்ய முடியாதவங்க கூட மனசார முருகனை நினச்சிட்டு ஓம் சரவணபவ அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கும் பொழுது நீங்களும் சொல்லுங்கள். அவருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை எழுதுங்க. அதுலேயும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை கேட்குறது, சொல்கிறது, எழுதுறது எல்லாமே முருகனுடைய அருளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியினுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான். ஸோ புதன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கும்பராசியில் இருக்க போகிறாரு. அவர் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். மிதுனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பரபரப்பாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்காக அலைவீங்க, ஒரு சிலர் கல்விக்காக அலைவீங்க, ஒரு சிலர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்காக கூட அலையிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவசரமாக சுற்றி திரிகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆக போகுது. சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய விஷயங்களையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. பொதுவாக நீங்கள் வேலைக்காக தான் இந்த மாதம் அதிகமாக அலையிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் அலையிறீங்கன்னா அந்த கடினமான உழைப்பையும் அலைச்சலையும் பொருட்படுத்தாமல் தேடுங்க. அப்போ தான் உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு வேலை கிடைக்கும். அதாவது வேலை தரக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வேறு யாரும் கொடுத்துட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. நீங்கள் எப்போ சுயமாக சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாத்தியம்தான் உங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு மட்டும் மறுக்காதீங்க, பயன்படுத்தி பாருங்கள். அதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு படிப்பில் ஆர்வத்தை குறைக்க செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எப்போதுமே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். படிக்கக்கூடியவங்கெல்லாம் ஆர்வத்தை கம்மியாகிருச்சு அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்கு பயம் வந்துடும். ஸோ அந்த பயம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கணும். பப்ளிக் பயிற்சி எழுதக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு காரணத்துக்காகவுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாகக்கூடாது. அந்த மாதிரியான எண்ணங்கள் உருவாகுது அப்படின்னா கூட அதை முழுமையாக தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். அப்படி ஒரு சம்பாத்தியம் தேவையே கிடையாது. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, அந்த மாதிரி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட தயவு செஞ்சு இப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதனாலேயே நீங்கள் நிறைய நிதி இழப்புகளை இழக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வரும், நிறைய அவதூறுகளில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க, நிறைய சிக்கல்கள் உருவாகும். இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்க இருக்குது.
அதனால் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து நிலைத்து இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுங்க. ஏன்னா கஷ்டப்படாமல் எதுவுமே வந்து கிடைக்கிறது கிடையாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிரந்தரம் இல்லாத ஒன்றா தான் இருக்கும். ஸோ முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அதே இந்த பிப்ரவரி மாதம் நாட்கள் போக போக, அதாவது 2வது வாரம்லாம் தொடங்கிருச்சு அப்படின்னாலே உங்களுடைய சூழ்நிலைகளை அப்படியே மாற ஆரம்பிச்சிடுங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். கடின உழைப்பு, முயற்சி இது 2ம் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த வெற்றியை விரும்புகிறீங்களோ அந்த வெற்றியும் உங்களை தேடி கண்டிப்பாக வந்து சேரும். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஒரு சிலர் மட்டும் ஒரு சில தனிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த தனிப்பட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து சமாளிக்கணும். அதாவது வேலைக்கு போகக்கூடிய இடத்துலையோ அல்லது கல்வி பயிலக்கூடிய இடத்துலையோ ஸோ பர்சனலாக உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதை வந்து நீங்கள் சமாளிச்சுக்கோங்க. அதுவும் வணிகத்தில் ஒரு மந்தமான நிலை இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்கும். உறவுகள் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி நேயர்களே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதுலேயும் சொல்லப்போனால் இரத்த உறவுகளுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட பெருசு பண்ணிக்காதீங்க. ஏன்னா ரத்த பந்தத்துக்குள்ளே நீங்கள் மனஸ்தாபங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் வளர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து என்றைக்குமே வந்து அந்த வருத்தத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம். நிதி ரீதியாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா எதிர்பாராத செலவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. சொல்லப்போனால் பெரிய செலவுகளாக கூட அது இருக்கும். அந்த செலவுகள் உங்களுக்கு நிதி சிக்கல்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மிதுன ராசிக்காரங்களே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக நீங்கள் வந்து கேட்பீங்க. உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து அவசரத்தை மட்டும் காட்டாதீங்க. அவசரப்படாமல் இருங்க. ஏன்னா இது வந்து உங்களுடைய உணர்வுகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பாக தான் இருக்கும். அதே போல் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கலாம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய காதல் வாழ்க்கையும் சரி, இல்லற வாழ்க்கையும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை இந்த காலகட்டங்களில் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரங்க சட்டத்துக்கு புறம்பானவங்களோட எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது என்றைக்கினாலுமே உங்களுக்கு பிரச்சனை தான். அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்கிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்துடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். தசாபுத்திகள் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். மிதுனராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இது மாதிரி எதுவும் உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து இழுபறியாக இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்க போக ஒரு நேரமாக தான் இருக்குது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அப்படின்னு எல்லா உறவுமே உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. தொழில் அபிவிருத்தி இருக்குது, உத்தியோக அபிவிருத்தி இருக்குது, வியாபார அபிவிருத்தி இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இழுபறியாக இருந்து வந்த நிலைகள் எல்லாமே படிப்படியாக மாறக்கூடிய ஒரு நேரம். அற்புதமான ஒரு அமைப்புகளை தான் வந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். அதில் குறிப்பாக வந்து இருக்கக்கூடியதுன்னா ஆரோக்கியம்தான். ஏன்னா அப்பப்போ நரம்பு இல்லைன்னா தலைவலி, மயக்கம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே கூட யோக பலம் அப்படின்றதும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ யாருக்கிட்டேயுமே நீங்கள் எப்போதுமே ஒரு சின்ன தகராறோ சின்னதாக கூட ஒரு மன வருத்தம் ஏற்படுற மாதிரி வச்சுக்காதீங்க. அது மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன பிரச்சனை கூட ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிக பெரிய அளவுக்கு சந்தோஷங்களானது கிடைக்கும். அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். முயற்சிகள் உங்களுக்கு ஏற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். உத்தியோக ரீதியாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள்.
அதே நேரம் இந்த காலகட்டங்களில் வார்த்தைகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஸோ சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். தொட்டது துலங்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன் தாங்க. அதாவது சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லுங்கள். அனுமன் சாலிசா வந்து கேளுங்க, இல்லைன்னா வந்து படிங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கொடுக்கும். ஒவ்வொரு மாதமுமே அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது அவ்வளவு நன்மைகள் கொடுக்கும் அப்படின்றத மறக்க முடியாது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் முதன ராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பதிவில் கொடுக்கக்கூடிய எளிமையான ஆன்மீக ரீதியான பரிகாரங்களையும் கண்டிப்பாக வந்து செய்து பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். மறக்காமல் வந்து முயற்சி பண்ணுங்கள். மேலும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.